சுயம், நமக்குள்ள இருக்கிற சுயம் முற்றிலுமாக அழிந்து போக வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்திற்காக தேவன் திருமணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்குள்ள நிறைய சுயம் இருக்குல்ல. கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி வாழ்ந்திருக்கிறோம். திருமணம் ஆனதுக்கு பின்பாக அவனா இவன் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்மளை ஆண்டவர் எப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்மை மனிதராக குவாலிட்டியாக மாற்றுகிறதோ அதே போல திருமணமும் நம்முடைய விடாப்புடித்தனத்தை, நம்முடைய கோபத்தை, நம்முடைய எப்படி சொல்றது, நம்முடைய எரிச்சலை, நம்முடைய அன்பில்லாமையை எல்லாவற்றையும் திருமண பந்தம் டோட்டலா மாற்றி விடுகிறது. பொறுமையை கொடுக்கிறது, சகிப்புத்தன்மையை கொடுக்கிறது, சுயத்தை விட்டு. இன்னைக்கு இதனாலதான், இந்த சுயத்தை விட முடியாதனாலதான் நிறைய பேர் டிவோர்ஸ்க்கு போறாங்க. சுயபோகமா வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, அதுதான் சொல்லுவாங்களே, இவன் இப்படி சுத்துறான் அந்த வாலிப வயசுல, இவனுக்கு ஒரு கால் கட்ட போகணும்னு சொல்றாங்களே, கல்யாணம் பண்ணுவீங்க எல்லாம் சரி பண்ணிடுவோம், சரியாயிரும். அது உண்மை. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ரவுடியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போகும்போது எப்படிதான் போனோம், அப்படிதான் போனோம். இல்லைன்னா அவர்களும் சில சகிப்புத்தன்மையை கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களும் அப்படியே பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக தங்களை மாற்றிக்கொள்ளுகிற எத்தனையோ பெண்கள் உண்டு. முன்னாடி பயங்கரமா சண்டை போடுற ஆளா இருப்பாங்க, ஆனா திருமணத்துக்கு பின்பு பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா சைலண்டா மாறுவாங்க. சிலது அப்படி மாறாது, அது நான் பாத்துக்கிறேன், நான் போற போக்குல தான் போகும் அப்படின்னு போகும். ஆனால் பொதுவாக நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் என்னுடைய சுயத்தை மாற்றுவதற்காக, என்னுடைய சுயம் சாவதற்காக. நான் எதுவும் நான் அப்படின்லாம் இப்ப பேச முடியாது. இப்ப ஒன்னே ஒன்று தான் சொல்றான், எல்லாம் தேவ கிருபை பாஸ்டர்.